ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கேலக்ஸி மேக்கர். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து இன்றைக்கி நம்மளோட கேமர்ஸ் அண்ட் லேப்டாப் யூஸருக்கு வேண்டி ஒரு ஸ்பெஷல் பொருள் தான் மேக் பண்ண போகிறேன். ஒரு லேப்டாப் கூலர். ஓகே, நீங்கள் இது காமனாக நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலே லேப்டாப் கூலருக்கு வேண்டி தனியாக ஒரு செட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆங்கிள் டிகிரிஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி ஃபேன்ஸ்லாம் வச்சு கூலிங் சிஸ்டம்க்கு வேண்டி யூஸ் பண்ணுறது, நம்மளோட கேமிங் பர்பஸ்க்கு வேண்டி. ஏன்னா கேமிங் ஆடும்போது நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் லேப்டாப் ஷட் டவுன் ஆகுது, இதுவாகுது, ஓவர் ஹீட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த கூலிங் சிஸ்டம் வந்து ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது எதுக்குன்னா, நம்மளோட இன்புட்டு ஏர் சப்ளை இன்புட்டு வாங்குகிற அந்த லேப்டாப், அதுக்கு வேண்டி இந்த கூலிங் சிஸ்டம். ஏன்னா நமக்கு இன்னும் த்ராட்டல் அதிகமான ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும், அதனால ஹீட்டு குறையும். ஹீட் நிறையா டிஃப்ரென்ஸும் இருக்குது. இது மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இதில் நான் வந்து என்னென்னா, எனக்கு என் லேப்டாப்க்கு வேண்டி நான் இதை மேக் பண்ணுறேன். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் இதுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபேன் வந்து நான் ஒரு ஃபேன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இது ஒரு பவர்ஃபுல் ஃபேன். இது என்னோடய பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வேணால் பாருங்கள். இதான் என்னோடய வீடியோ தம்ப்நெயில். இதை வேணால் பார்த்துட்டு நீங்கள் வேணால் என்ஜாய் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது நான் இங்கே இருக்க திங்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னா, ஃபேன் இது நமக்கு என் சேனல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி தெரியும். இந்த ஃபேன் நான் எங்கேருந்து பண்ணியிருக்கேன், இதோட ப்ராசஸ், இதோட ஒர்க்கிங் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மொத்தமாக அதில் வீடியோஸில் இருக்குது, கிளியராக கொடுத்துருக்கேன். ஓகே, அதை பார்த்து இது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நான் ஆங்கிள் டிகிரி வந்து 45 டிகிரியில் நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் 45 டிகிரியில் பிவிசியில் கட் பண்ணி என்னோடः ஸ்லாண்டிங் பொசிஷன் இப்படி இருக்கும். அதனால் லேப்டாப் பொசிஷனும் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும் 45 டிகிரிஸ் ஆங்கிளில். அப்புறம் 5 வோல்ட் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணுறேன். 5 வாட், சாரி டம்மில் இதுவாகுது. 5 வாட் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 12 வோல்ட் சாக்கெட். இது எதுக்காகனா, என்னோட இந்த ஃபேன் வந்து 12 வோல்ட் ஃபேன். அதனால் நான் சாக்கெட் கம்பல்சரியாக கொடுக்கணும். நீங்கள் சப்போஸ் எக்ஸ்டர்னல் ஃபேனு, பவர்ஃபுல் ஃபேன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக 5 வோல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னென்னா நான் ஒரு 12 வோல்ட்டு எக்ஸ்டர்னலாக கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் நான் இதுக்கு மட்டும்தான் சப்ளை. இதுக்கப்புறம் என்னென்னா, இதில் வந்து ஆம்ப்ளிஃபையர் செட் யூஸ் பண்ணுறதுனால நான் இதில் போத் ப்ளூடூத் அண்ட் 3.5mm ஜாக்கோட ரெண்டுமே பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள் லேப்டாப்பில் 3.5mm ஜாக் இல்லைனா நீங்கள் ப்ளூடூத்தில் கிடைக்கும். ப்ளூடூத் இல்லைனா 3.5mm ஜாக் யூஸ் பண்ணுங்கள். பழைய லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்காது, இதுதான் இருக்கும் மேக்ஸிமம். இப்போ இருக்க லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இருக்குது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆடியோ நல்லாயிருக்கும். இதுனா உங்களுக்கு கொஞ்சம் பிரேக்கேஜ் அந்த மாதிரி, சப்போஸ் ஏதாவது சுச்சுவேஷனில் ரேடியேஷன் ஏதாவது மாறிடுச்சுன்னா இது பிரேக்கேஜ் ஆகும். அதனால் நான் மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுறோம். அதனால் இது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் சார்ஜிங் போர்ட், நம்ம லித்தியம் பேட்டரி தான் சார்ஜ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சார்ஜிங் போர்ட், ஜம்பர் ஒயர்ஸ், ஸ்க்ரூஸ் ஃபார் திஸ் CPU ஃபேன் அண்ட் சுவிச்சஸ். ஓகே, ஒரு சுவிட்சுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அதை நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஓகே கைஸ், இதுதான் என்னோடய டாப் பேஸ். ஓகே, இங்கே தான் நான் CPU வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஆனால் நான் உல்டாவா இங்கே தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து டாப் பேஸ். இங்கே வந்து நான் ஒரு ஃபென்ஸ் மாதிரி வச்சுருவேன். அப்போ தான் உங்களோட எப்படி சொல்கிறது, எதுவும் இடிக்காமல், ஃபேனுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு ஃபென்ஸ் மாதிரி நான் போடுவேன். அது என்ன, நீங்கள் வேணால் உங்களோட இந்த மஸ்கிட்டோ பேட் பார்த்தீங்கன்னா அதோட ஃபென்ஸ் இருக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டீலு அந்த சீக்கிரத்தில் உடையாது. சப்போஸ் நீங்கள் இந்த மஸ்கிட்டோ, இந்த நெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜன்னலில் வரும், அது யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் அது டேமேஜ் ஆகும். அதனால் பெஸ்ட்டு நீங்கள் மஸ்கிட்டோ பேட்லேருந்து எடுத்தால் நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே, அது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அது காமிக்கல. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்ரஸ் என்னென்னா, நம்மளோட இந்த CPU ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த CPU ஃபேன் பற்றி மொத்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இதோட பர்பஸ் எப்படின்னு, இது மேக்கிங் நான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதிலேருந்து அதை பார்த்துட்டு நீங்கள் சப்போஸ் இந்த ஃபேன் உங்களுக்கு நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் இந்த ஃபேன் க்ரியேட் பண்ணிக்கணும், இந்த கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நான் இந்த CPU ஃபேனை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஸ்க்ரூ டைப் தான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஸ்க்ரூ டைப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்க்ரூஸ் வச்சு தான் இதை மாட்ட போகிறேன். அப்போ தான் எனக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது தேவைப்பட்டால் நான் எனக்கு மாற்றணும்னு தோணுச்சுன்னா நான் வேணால் மாற்றிக்கலாம். இல்லை CPU இந்த ஃபேன் ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாலும் எனக்கு மாற்றிக்க ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெயின் போல் இருக்குல்ல, இங்கே தான் நம்மளோட ஸ்க்ரூஸ். ஆனால் இதோட லென்த்து பாருங்கள், இந்த ஸ்க்ரூவோட லென்த்துக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. எனக்கு இங்கேருந்து இந்த PVC வரையும் போதும், பார்த்தீங்களா? இந்த ஏரியா போகிறதுனால நான் இந்த ஏரியா வரையும் கட் பண்ண போகிறேன். இந்த மிடில் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் இந்த மிடில் போர்ஷன், சப்போஸ் உங்களுக்கு அந்த CPU ஃபேன் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பெரிய ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இப்போ இதான் அவைலபிள் இருக்கிறதுனால நான் இதை கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி இது கொஞ்சம் எட்ஜஸ் வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு உள்ளே கொஞ்சம் ஸ்பேஸிங் கம்மியாகவும், கொஞ்சம் எனக்கு திங்ஸ்லாம் வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்ரஸ் தான். இப்போ நான்
ஓகே காய்ஸ், நான் சொன்ன மாதிரி வந்து ஃபேன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இங்கே வந்து நான் அந்த நெட்டு மட்டும் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். எதுனா நான் ஃபேனோட அந்த நான் சொன்னல மஸ்கிட்டோ பேட்டோட நெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த நெட்டை வந்து மிடில் போர்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஓரளவுக்கு மேலே பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. ஓகே, நான் லேப்டாப் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் லேப்டாப் எப்படி பொசிஷன் வேணுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சப்போஸ் பவர்ஃபுல் ஃபேன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த பொசிஷனில் வச்சாலும் உங்களுக்கு கம்பல்சரி ஏர் ஃப்ளோ கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அது மட்டும் நான் கம்பல்சரி சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து இந்த போர்ஷன் வந்து கட் பண்ணிட்டு நான் இங்கே வந்து போல்ட் அடிச்சிட்டேன். ஓகே, நட் அண்ட் போல்ட் யூஸ் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் இந்த போர்ஷன் வந்து டாப் போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ சைட் போர்ஷனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரைட் ஹேண்ட் சைடில் என்னோட வந்து இது கனெக்டர் போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேனுக்கான கனெக்டர். நான் சொன்னால இந்த ஃபேன் வந்து நான் அடாப்டரில் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய இது லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி நான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது பவர்ஃபுல் ஃபேனால் என்னோட லேப்டாப் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கனால நான் ரைட் ஹேண்ட் சைடில் போர்ட் யூஸ் பண்ணி 12 வோல்ட் சப்ளை கொடுத்து இது யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நான் போர்ட் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சுவிச்சஸ் வந்து நான் கண்ட்ரோல்ஸ் வந்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இது ஒன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொன்னல. இது வந்து மெயின் இந்த ஃபேனோட சுவிட்ச். ஓகே, மெயின் கண்ட்ரோல் ஆஃப் தி சுவிட்ச். அப்புறம் இது வந்து ப்ளூடூத்தோட சுவிட்ச். இது வந்து 3.5 mm ஜாக்கோட அந்த சுவிட்ச். ஓகே, இது வேணும்னா சப்போஸ் எனக்கு 3.5 ஜாக் வேணும்னா இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி நான் இது யூஸ் பண்ணுவேன். இது ஆஃபில் இருக்கணும். சப்போஸ் எனக்கு ப்ளூடூத் வேணும்னா இது ஆன் பண்ணி இது ஆஃப் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான் பர்பஸ்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இதோட பொசிஷன் வந்து நான் வந்து சொன்னல, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர மாதிரி. ஏன்னா நம்மளோட ஆக்சியல் 3.5 mm ஜாக்கோட போர்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம லேப்டாப்ஸில் இருந்ததுனா நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இதை போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து இது இதில் ஒரு 4 போர்ஷன் இருக்குது. இதில் வந்து 2 ட்ரில்ஸ் அடிச்சிருக்கேன். இதுக்காகனா இங்கேருந்து இந்த ஒயர்ஸ் வந்து இங்கே பாஸ் பண்ணுறதுக்கு, அதனால ட்ரில்ஸ் அடிச்சிருக்கேன். இதெல்லாம் இந்த 4த்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி இதோ இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இது மொத்த செட்டப்பும் இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்யூட் போகணும். சர்க்யூட் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த சார்ஜிங் போர்ட் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். சார்ஜிங் போர்ட் வந்து நம்மளோட பேஸ் எப்பவும் நான் சொன்னது இது வந்து டாப் பேஸ் வந்து தானே சார்ஜிங் போர்ட் எப்போவுமே இருக்கும். அதனால் சார்ஜிங் போர்ட்டுக்கு வந்து இங்கே ஒரு பிட் கட் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸிங்கில் வச்சுருக்கேன். அப்போ தான் கரெக்டாக நமக்கு போர்ட்லேயே ஸ்டிக் ஆகும். அதனால் இந்த ஃபேஸிங்கில் வச்சுருக்கேன். பார்த்து நீங்களும் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை போர்ட் டைப்னால் பிரச்சனையே இல்லை. இதே மாதிரி போர்ட் இருந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்கிட்ட போர்ட் இல்லாதனால இது யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது இது வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இப்போ வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் போயிடலாம். கனெக்ஷன் ஃபஸ்ட்டு சிபியூ இது போயிடலாம். சிபியூ ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. சிபி ஃபேன் வந்து ஜஸ்ட்டு நம்மளோட இந்த பாசிட்டிவ் வந்து சுவிட்சோட ஒரு பின்னில் கனெக்ட் பண்ணோம். நெகட்டிவ் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்மளோட இந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து இப்படி சுற்றிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நான் அங்கே ஹோல்ஸ் வந்து நான் போடல, மறந்துட்டேன். அது போடுறதுனால நான் இப்படி சுற்றிட்டு எடுத்துகிட்டு போய் நெகட்டிவில், அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் த சுவிட்ச் வந்து இந்த இந்த கனெக்டர் இந்த போர்ட்டோட இன்னொரு பாசிட்டிவ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, நம்மளோட இந்த சிபி ஃபேனோட சர்க்யூட் அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த ப்ளூடூத் அண்டு 3.5 mm ஜாக்குக்கு தான் பெரிய வேலை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த 2 போர்ட்ஸ், இது வந்து ப்ளூடூத்தோட ரிசீவர், இது வந்து ஆம்ப்ளிஃபையர். ஓகே, இது 2த்தையும் நம்ம இது இன்டர் கனெக்ட் பண்ணோன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியும். ஜஸ்ட்டு இதில் இருக்க இந்த 5 பின்ஸ் டேரெக்டாக இதே பொசிஷனில் இப்போ நான் வச்சுருக்க அதே பொசிஷனில் டேரெக்டாக ஃபஸ்ட் ஒனுக்கு ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒனுக்கு செகண்ட் ஒன், தேர்ட் ஒனுக்கு தேர்ட் ஒன், 4 4 5 5. ஓகே, அப்படியே பின்ஸ் அடிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இது டீட்டெயிலாக வேணும்னா என்னோடய பழைய வீடியோஸ் பாருங்கள். நான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பண்ணிப்பேன். இதே சேம் மாடல்ஸே யூஸ் பண்ணியிருக்கேன். வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு இதை வந்து நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணக்கப்புறம் இதில் தான் நம்ம ஒரு ஆக்சியலும் போட போகிறோம், ப்ளூடூத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஆனால் இதில் என்னென்னா ப்ளூடூத்தோட பாசிட்டிவில் நம்ம நடுவில் ஒரு சுவிட்ச் போட்டுருவோம். அதே மாதிரி 3.5 mm ஜாக் மில்லிமீட்டருக்கும் ஒரு பாசிட்டிவ் எடுத்து ஒரு கனெக்ஷன் எடுத்து நம்ம இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணி கொடுத்துட போகிறோம். ஓகே கைஸ், நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு சிபியோடது சொல்லிடுறேன். சிபியூ வந்து நான் இங்கே சுவிட்சில் போட்டு சுவிட்சிலேருந்து போர்ட்டுக்கு வந்து கனெக்ஷன் ஆகிருக்கு. இது வந்து நான் ரிவர்ஸில் தான் போட்டிருக்கேன். பாசிட்டிவ் போர்ட் இன்புட்டில் நெகட்டிவ் போட்டிருக்கேன், நெகட்டிவ் இன்புட்டில் பாசிட்டிவ் போட்டிருக்கேன். ஏன்னா நான் சிபியூ ரிவர்ஸில் சுற்றினா தான் எனக்கு ஏர் ஃப்ளோ மேலே வரும். ஓகே, அந்த ப்ராசஸ் வந்து நான் போட்ட வீடியோலேயே இருக்குது, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இந்த சிபியூ க்ரியேட் பண்ண வீடியோலேயே அது ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளூடூத் கனெக்ஷன் நான் சொன்ன மாதிரி இந்த 5 இதில் செட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த செட்டில் லெஃப்ட் ரைட் அண்ட் கிரவுண்டுன்னு ஒரு 3 பின் இருக்குது, மெயின் பின்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த மெயின் பின்ஸில் தான் இந்த ஸ்பீக்கர்ஸோட கண்ட்ரோல்ஸ் இருக்கும். அந்த ஸ்பீக்கர்ஸோட கண்ட்ரோல் வந்து ப்ளூடூத்துக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம்
இந்த 3.5mm ஜாக்குக்கு வேண்டி 3 பின்ஸ் வந்து நான் தனியாக எடுத்திருக்கேன். அதில் ஒரு பின் வந்து கிரவுண்டை வந்து நான் சுவிட்சுக்கு போட்டேன். ஏன்னா இந்த சுவிட்சில் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னல, அதனால் சுவிட்சுக்கு டேரெக்டாக ஒன்று கொடுத்துட்டேன். தேவைப்படும் போது நான் ஆன் ஆஃப் பண்ணால் ஒர்க் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். சார்ஜிங் போர்ட் பேட்ரி 2 லித்தியம் பேட்டரிஸ் யூஸ் பண்ணிக்கேன். இங்கே மற்ற இன்புட் மெயின் இன்புட் இங்கே கொடுத்துருக்கேன். மெயின் இன்புட் ஃபார் த ப்ளூடூத் இதையும் கொடுத்துருக்கேன். ஓகே, மற்றபடி இப்போ எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டட். ஜஸ்ட்டு இந்த 3.5mm ஜாக் இது ஒரு பின் செக்மெண்ட் எப்படின்னா டாப்பு தான் லெஃப்ட் ஸ்பீக்கர், மிடில் வந்து இந்த செகண்ட் வந்து ரைட் ஸ்பீக்கர், கிரவுண்டு வந்து இது லாஸ்ட் ஒன், இந்த மிடில் இருக்குது மைக். சப்போஸ் உங்களுக்கு இந்த 3 பின் தான் இருக்குன்னா இந்த 3 பின் தான் வரும். சப்போஸ் 2 பின் இருக்க மாதிரி சாக்கெட்லாம் இருக்குது. அதில் எப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் ஒரு கிரவுண்டு இருக்கும், அவ்வளோதான். அதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் இது செக் பண்ணுங்க எந்த ஒயர் எதுக்குன்னு. ஏன்னா எனக்கு செக் பண்ணும்போது நான் பஸர் வச்சு செக் பண்ணேன். பஸர் வச்சு செக் பண்ணும்போது எனக்கு ஒரு கலர் கோடுக்கு ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்தது. ஆனால் அது மட்டும் செக் பண்ணிட்டு கரெக்டாக கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ ஜஸ்ட்டு இதை கனெக்ஷன்ஸ் கொடுத்து இதோட பேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கிங்கோட காமிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ண வேண்டியதான். இதுக்கு டெஸ்டிங்க்கு வேண்டி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதில் போர்ட் வந்து அடாப்டர்ஸ் வந்து நான் 12 வோல்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். 12 வோல்ட் வந்து 1, 2, 3 இந்த 3 ஆம்ஸில் எது வேணாலும் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், டெஸ்டிங்காக நான் 12 வோல்ட் 3 ஆம்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக தெரியும். ஓகே, இது தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஃபேன் வந்து ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் தெரியும். எனக்கு இங்கே ஹேண்ட் வைக்கும்போது எனக்கு ப்ரீஸ் வந்து வருது, நல்லா எனக்கு அப்சர்வ் பண்ண தெரியுது. ஓகே, இப்போ நமக்கு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ என்னோடய லேப்டாப் வந்து இங்கே வச்சுட்டு என்னோடய ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் வந்து ஜஸ்ட் என்னென்னா என்னோடய யூடியூப் வீடியோஸ் வச்சு எவ்வளோ ஹீட்டு குறையுது, நார்மலாக வைக்கும்போது எவ்வளோ ஹீட்டு குறையுது, நான் இப்போ வீடியோ ஆன் பண்ணிட்டு ஏதாவது பேக்ரவுண்டில் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இதான் என்னோடய கான்ஃபிகரேஷன். நான் இந்த தெர்மல்ஸ் வச்சு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்கும். நேம் அண்ட் என்ன ப்ராசஸர் இருக்குது, என்ன கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டாக எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெர்மல்ஸும் எனக்கு காமிக்கும். என்னோடய டெம்பரேச்சர் இப்போ நார்மலாக நான் ஆன் பண்ணல, இப்போதைக்கு என்னோடய இது சிஸ்டம் வந்து ஆனில் இல்லை, ஆஃபில் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நார்மலாக எந்த பேக்ரவுண்ட் இதுவும் இல்லாமல் என்னோடய லேப்டாப் வந்து 64 to 66 சம்வாட் அந்த ரேஞ்சிலே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேக்ரவுண்டில் என்னோட சேனல் வீடியோவை ஜஸ்ட் யூடியூப் அண்டு சில டேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட் மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேக்ரவுண்ட் ரன்னிங் வந்து க்ரோமில் நடக்கும். அப்போது ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அந்த நேரத்தில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எவ்வளோ டெம்பரேச்சர் ஏறுது, அது வித்தவுட் ஃபேன் அண்ட் வித் ஃபேன் எவ்வளோ இதுவாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கே எனக்கு 78 போயிடுச்சு. என் லேப்டாப் வந்து 70 to 80 போகுது. ஓகே, இப்போ வந்து ஃபேன் ஆனில் இல்லை. ஓகே, இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோ ரன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட ஆடியோ உங்களுக்கு கேட்காது. ஏன்னு ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்போவுமே ஒர்க் ஆகலை. அதனால தான் நான் இந்த ஸ்பீக்கர்ஸோடு அந்த செட்டப் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் என்னென்னா உங்களுக்கு லைவாகவே இதை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு வேண்டி டெடிகேட்னா ஒரு சுவிட்ச் கொடுத்துருந்தேன். ஆன் ஆகிடுச்சா? ஆன் ஒன்று நான் இப்போ வந்து ப்ளூடூத் தான் ஆன் பண்ணியிருக்கேன். அதனால் ஜஸ்ட்டு போயிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணால் டேரெக்டாக கனெக்ட் ஆகிடும். ஸ்பீக்கரோட கனெக்ஷன். இப்போ சவுண்டு கேட்டிருந்தோம்ல, அப்போது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ பாருங்கள், இப்போ சவுண்டு கேட்குறதுனா நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, என்னோடய நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டான ஒரு மெயின் பார்ட் வந்து எப்படி நான் வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறேன்னு ஒரு ப்ராசஸ் தான் எனக்கு பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நான் என்னென்னு அது சொல்ல மாட்டேன், என்ன சொன்னாங்க. ஓகே கைஸ், நம்மளோட ஸ்பீக்கர் ஒர்க்கிங் இதிலே நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்மளோட ஸ்பீக்கர் வந்து பக்காவாக ஒர்க் பண்ணுறேன். இப்போது அடுத்தது என்னென்னா நம்மளோட ஃபேன் ஒர்க் ஆகுதா. இப்போ நான் ஜஸ்ட் என்னென்னா என்னோடய ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் ஆன் பண்ணுறேன். ஓகே, எப்படி இருந்தாலும் ரியாக்ஷனுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போது 20 செகண்ட்ஸ் ஆச்சு. அப்போ கூட பாருங்கள், 80லேருந்து 72 ஒரு பிட்வைஸாக தான் குறையுது. எப்படின்னா 80லேருந்து 75 ஃபஸ்ட்டு எனக்கு காமிச்சது, அப்புறம் 72, அப்புறம் 68 இந்த மாதிரி மாறிட்டே தான் இருக்கனால நம்மளோட தெர்மல்ஸ் குறையுது. ஓகே, ஒரே ஃபேன்னால் என்னோடய பவர் ஃபேன்னால் உள்ள இன்டேக் நிறையா இருக்கிறதுனால எனக்கு அவுட்புட் வந்து ஹீட் வந்து வெளியேட்டாக்கு சீக்கிரமாக போகிறதுனால என்னோடய டெம்பரேச்சர் வந்து குறையுது. பாருங்கள், 73, 70 இந்த மாதிரி இறங்கிட்டே போகுது பாருங்கள். 80லேருந்து 70க்கு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட நமக்கு 5 to 6 மினிமம் ஆகுது. எனக்கு 5 to 6 டிகிரிஸ் குறையுது கம்பல்சரி. ஓகே கைஸ், இதனால் நம்மளோட லேப்டாப் கூலர் வந்து ஒரு சக்ஸஸ். ஓகே கைஸ், if you like this video, please like, share, comment and subscribe my channel. This is Galaxy Makers. Thank you. Bye bye. See you on next video. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன், அதில் வந்து பர்சனலாக கூட கேட்கலாம்.